தேங்க்யூம்மா. ஹாய் ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது முன்னாடி நாள் ஈவினிங் எடுத்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை பார்க்க வந்திருந்தா. வரப்போ வந்து ஸ்வீட்டு, கேக்கு, அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. ஸ்கூல்லேருந்து ஒன்றா தாங்க படித்தோம். ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆகிட்டோம். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுமே அவள் வந்து என்னை பார்க்க வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு பலகாரம்லாம் கொடுக்க வந்திருந்தாங்க. செகண்ட் டைம் வந்து அவள் வந்து தேங்க்யூம்மா. கூப்பிட்டு போனா. ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த அளவுக்கு இருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியலங்க. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கேரிங் அப்படி அந்த மாதிரிங்க. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பூரி, சன்னா மசாலா இதெல்லாம் வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சு வந்தோம். அதுக்குள்ளே வந்து எங்கள் மாமா வந்து கடைக்குலாம் போயிட்டு பூவு, அப்புறம் பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொங்கலூர்ல மட்டும் நல்லா இருக்கு. பொங்கலூர் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. மணி போனேன் புதன் ஞாயிறு மட்டும்தான் இருக்கும். என்னோட தான் முதல்ல சொல்ல கூட்டி சொல்றா. பர்த்டே ஸ்பெஷலாக வந்து என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் மட்டன் ஃபேவரட்டாக இருந்தனால மட்டன் வந்து நான் கேட்கல. ஆனால் அவராக வந்து வாங்க போயிருந்திருக்காரு. உங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும், அவங்க ஊரில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இங்கேயும் எங்கேயோ பக்கத்தில் வாங்கிட்டு வந்துட்டாருக்குங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே பழசு தாங்க, யாருக்கும் புதுசெல்லாம் வந்து எடுக்கல. மேட்சிங்காக எங்கள் மாமாவுக்கு எனக்கு எடுத்துட்டு பாப்பாவுக்கு அது கான்ட்ராஸ்டாக தான் எப்போவுமே போடுவேன். அது மாதிரி அவளுக்கு ஒரு பட்டு பாவாடை வந்து எடுத்து வச்சிட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, கிழங்கு, அப்புறம் சன்னா மசால், அப்புறம் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டு. இதை வச்சு பர்த்டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னடா பண்ற? இந்தாங்க. என்ன பண்ற? நம்ம பூரி சுடுறோம். ஏய், கண்ணாடி கிளாஸ் உடைச்சிடாத. பட்பாவோட நல்லா இருக்குதா? கால் இப்படி அந்த நான் போய் உள்ள ரெடி ஆயிட்டு வரக்குள்ள பாப்பாவுக்கு வந்து அம்மா அழகா ட்ரெஸ் பண்ணி இந்த செயின் இதெல்லாம் போட்டிருந்தேன். இது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பாப்பாக்கு. அவளும் கம்மனு போட்டுக்கிட்டா. இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கழட்டி கழட்டி போட்டுருவா. கம்மன் போட்டா. அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போதே மணி வந்து 11:45ங்க. எல்லா கோயிலும் 12 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனோம். அதுக்குள்ள அதை எடுக்கவும் இது எடுக்கவும் அப்புறம் ஸ்டைல் பண்றதுக்கு இதுக்கே வந்து எங்களுக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சுங்க. அப்புறம் எப்பவும் போல நம்மளோட போட்டோஸ் வந்து நம்ம அதுதாங்க லைஃப் லாங் மெமரிஸ். அதனால கொஞ்சமா வந்து போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் எங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எங்க போறோம்னே தெரியாம ஒரு பக்கம் போறோம்னா அது இப்படிதாங்க இருக்கும். கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் கூகுள் போட்டு அங்க போலாமா இங்க போலாமா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பர்த்டே பிளான் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சுங்க. முன்னாடியே பிளான் பண்ணி கூட்டிட்டு போனாலும் ஓகே தான், இல்ல பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாலும் ஓகே தான். கிளம்பி போய் ஒரு இடத்துல நின்று சர்ச் பண்ணி இப்படி போறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. அப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு கோவில் போயிருந்தேங்க. சூலூர்ல வந்து முருகன் கோயில், ஆர்விஎஸ் கோயில் தெரியுங்களா, அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே வந்து க்ளோசிங் டைம் 1:00 கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஓப்பன் டைம் பார்த்தா ஈவினிங் 4:00 இருந்துச்சு. சரி போகிற வழியில இந்த வனாலயம் இருக்கு, இதுக்குள்ளேயாவது போய் சும்மா ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்களும் ஈவினிங் மேலே தான் ஓப்பனிங்கு, அது சும்மா வாக்கிங் அந்த மாதிரி தான் வருவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு வாட்ச்மேனு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே வந்து போயிட்டு இருந்தேங்க. அதுலேயும் என்ன ஒரு காமெடி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுருந்தோங்க. அந்த அந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டே வந்து காரணம்பேட்டை கிட்ட வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி யூட்டன் அந்த கடை வந்து எடுத்துட்டாங்க என்னங்கிறது எங்களுக்கு தெரியலங்க. அதுக்கு பதில் வேற ஏதோ ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கும் போல, அதை நாங்கள் பார்க்காம அப்படியே போயிட்டோம். திருப்பி யூட்டன் போட்டு வந்து
கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. அங்கதான் வந்து போயிருந்தோம். இப்போ வந்து எங்க மாமா வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாரு. அதனால நானும் வெஜ்ஜா மாறிட்டேங்க. காலையில வரைக்கும் வெஜிடேரியனா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கோயிலுக்கும் போறேன்னு சொல்லியிருந்தனால நாங்க அப்படி வச்சு சாப்பிடலான்னு போனோங்க. அப்புறம் கோயில்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அன்னைக்கு போகல. அப்புறம் நாங்களும் வந்து ஒரு 1 மணி நேரம் சும்மாவே சுத்திட்டு இருந்தனால பாப்பாவுக்கு வந்து அந்த செயின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அவளுக்கும் தூங்குற டைம் வந்து ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சிம்பிளா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு 2 சப்பாத்தி, ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்க 2 பேர் தான் வந்து போயிருந்தோம். இதுவே போதும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மறந்துட்டேன். அவ்வளோதான். ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து ஒண்ணொண்ணா வந்துச்சுங்க. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணியில இருக்கிற மஷ்ரூம்லாம் எடுத்துட்டு வெறும் சாப்பாடு அந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து பேபிக்கு அப்படின்னு சொன்னால தயிர் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வாங்கி அப்படியே வந்து பாப்பாவுக்கு வந்து மாமா தாங்க வந்து ஊட்டி விட்டாரு. அந்த அன்னைக்கு எனக்கு பர்த்டேங்கிறனால ரெஸ்ட் கொடுத்துட்டாருங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி தான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஊட்டி விடுவோம். மாமாவும் நிறைய டைம் ஊட்டுவாங்க, நானும் ஊட்டுவேன். குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ. இல்லையா உட்காந்து விடுங்க. அது வெண்ணிலான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வெண்ணிலாவே வாங்கி கொடுத்துருங்க. ப்ளூ கலர் வேணுமா எல்லோ கலரா? கப்பா என்னது இங்க பாரு. வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கிறவர் ஜச்சி குட்டி இந்த மேங்கோவில் வருங்களா? மேங்கோ ஷேப்பில் சாரி அம்மா மாத்திட்டா. மூ ஃபேஸ் தெரியலையேன்னு வச்சா அந்த அப்புறம் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நாங்கள் அப்போ தான் வந்து சாப்பிட்டு போனனால நான் வந்து மட்டன் வந்து சமைச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஈவினிங் வந்து திருப்பூர் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. எங்கள் பாப்பா வந்து மணியை ஒரே கொஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலையிலேருந்து அவள் சுத்தமாகவே தூங்கலைங்க. அதனால எப்படி அவளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம தூக்கத்தில் இருந்தா. கார் இங்க கொஞ்ச தூரம் தாங்க நகர்ந்திருக்கோம். அதுக்குள்ள வந்து அப்படியே ஃபிளாட் ஆயிட்டா. பாவம் புள்ள அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. வந்து அன்னைக்கு என்னை வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு எங்கள் மாமா நிறைய வாட்டி சொன்னாருங்க. ஆனால் எனக்கு வந்து ஒன் டைம் யூஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போடுற இந்த மெட்டர்னிட்டி வேர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேஜஸ் வந்து செக் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். எங்கே வந்து குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி வச்சுருந்தேன். திருப்பூரில் வந்து ராம் நகர்னு நினைக்கிறேங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே வந்து ஸ்ரீ கார்மெண்ட்ஸ்ன்னு இருக்குங்க. அங்கே தான் வந்து போய் வாங்கியிருந்தோம். ஒரு 4 ஃப்ராக் டைப், அதாவது ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி வேர் இது பேர். அது வந்து வாங்கிக்கிட்டேன். இதாங்க இந்த ஷாப்பு. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பெட்டர் பி கிளாத்திங்னு இருக்குங்க. இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அங்கே போய் வண்டி நின்னோடனே பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் இருந்திருக்கும் போல, அந்த தூக்கத்தோடயே தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் போகிற வழியில வந்து டீ குடிக்கலான்னு வந்து ஒரு பேக்கரிக்கு வந்து போயிருந்தாங்க. நான் வந்து பூஸ்ட் குடிச்சேன், மாமா வந்து டீ குடிப்பாங்க. ஆட்டுக்காரர் வந்து டீ கேட்டனால பாப்பாவை விட்டுட்டு அப்பா மட்டும் போய் டீ குடிச்சிட்டு. ஓகேவா ஓகேவா? பாப்பா போறியா அப்பா கூட?
டேய் எங்கடா இங்க இவ்வளவு ஸ்பீடா இறங்குறடி? நீங்க பாத்துறேன். பாய். ஹாய் சொல்லிட்டா. கூப்பிடாமா? அப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. போகிற வழியில வந்து பால் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா சூடா சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து குழம்புலாம் கொண்டு போனது இருந்துச்சுங்க. சாப்பிட்டு அந்த அன்னைக்கு வந்து டே வந்து எண்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததில்ல. ஏன்னா அன்பிளான்டா லீவ் எல்லாம் போட்டாரு. ஆனாலும் ஒரு பிளானே இல்லாம எப்படி எப்படியோ சுத்திட்டு அப்படியே ஹாப்பியா வந்து அந்த டே வந்து எண்ட் பண்ணியாச்சுங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.